அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதாவது இந்திய விமானப்படையிலிருந்து ஏஎஃப் கேட் 01/2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, மேன் அண்டு உமன், அதாவது ஆண் மற்றும் பெண் இருபாலருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2026க்கான ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் பிரான்ச், குரூப் டியூட்டி, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்யூர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய போஸ்ட் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎஃப் கேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 336+ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 10ல் வந்து பே பண்ணுவாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே விண்ணப்பிக்க முடியும். இதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 31 டிசம்பர் 2024க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சாகணும். இதை நீங்கள் எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் afcat.cdac.in அப்படின்றத அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜனவரி 2002லேருந்து 1 ஜனவரி 2006க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். ஒரு சில கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா கரண்ட்டில் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜனவரி 2000லேருந்து 1 ஜனவரி 2006 வரைக்கும் அவங்க வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ், இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 26 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜனவரி 2000லேருந்து 1 ஜனவரி 2006க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். மற்றபடி இதுக்கு எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஎஃப் கேட் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேன் அண்ட் உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 வேக்கண்டும், விமனுக்கு 9 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஇஎல்ல 95 வேக்கண்டும், ஃபீமேலுக்கு ஏஇஎல்ல 27 வேக்கண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஇஎம்மில் 53 வேக்கண்டும், விமனுக்கு ஏஇஎம்மில் 14 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல், இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுக்கு வெப்பன் சிஸ்டம்ஸ் பிரான்ச்லேருந்து 14 வேக்கண்டும், விமனுக்கு 3 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அட்மின் பிரான்ச்லேருந்து 42 வேக்கண்டும், ஃபீமேலுக்கு அட்மின் பிரான்ச்லேருந்து 11 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எல்ஜிஎஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 வேக்கண்டும், விமனுக்கு 3 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏசிசிடிஎஸ்லேருந்து 11 வேக்கண்டும், விமனுக்கு 2 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எட்மின் பிரான்ச்லேருந்து 7 வேக்கண்டும், விமனுக்கு 2 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எம்இடிலேருந்து 7 வேக்கண்டும், விமனுக்கு 2 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் வேக்கன்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஎஃப் கேட், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து அந்த பர்டிகுலர் ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்ததாக ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு, அது வந்து என்ன அப்படின்றத செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபைனலாக இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 21 நவம்பர் 2024ல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிசம்பர் 2024லேருந்து 31 டிசம்பர் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இது வரைக்கும் இதுக்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணல, நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆனவுடனே உங்களுடைய எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 550 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான மெரிட்டல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.